பஞ்சி மிட்டாய் வண்டியத்தான் திருடிக்கிட்டு ஓட்டி வந்தேன். திருடி வந்த வண்டியில நானும் பஞ்சு மிட்டாய் விற்க போறேன். 10 ரூபா பஞ்சு மிட்டாய் பளபளனே இருக்கும் எங்க. திருடி வந்த வண்டியில நான் பஞ்சு மிட்டாய் செய்ய போறேன். அடட, ஸ்கூல் விடுற டைம் ஆச்சே. பசங்க இவ்வளவு நேரம் இந்த வழியா தானே வருவாங்க. இதோ இவ்வளவு பஞ்சு மிட்டாய் தான் செஞ்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் பசங்களுக்கு பத்துமான்னு தெரியலையே. பெல் அடிச்சிட்டாங்க, பெல் அடிச்சிட்டாங்க. ஏ பசங்களா இங்க வாங்க வாங்க, நான் பஞ்சு மிட்டாய் விக்கிறேன். ஏ பசங்களா இங்க வாங்க வாங்க, நான் பஞ்சு மிட்டாய் விக்கிறேன். பசங்க பாத்துட்டாங்க. ஐ பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய். ஐ பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய். வாமா லில்லி, பஞ்சு மிட்டாய் வாங்கிக்கிறியா? ஆமா ஆண்டி, அதுக்கு தான் வந்தேன். ஆமா, இப்படி தனியா வந்தா எப்படி? உன் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடு. அதுவும் சரிதான் ஆண்டி. என் காசு மட்டும் காலியானா எப்படி? என் ஃப்ரெண்ட்ஸ் காசும் காலியாகணும்ல. நம்ம தான் திருடியா இருக்கோன்னு பார்த்தா இவ கேடி கில்லாடியா இருப்பா போல. அடி சத்யா, சோனி, பூமாரி இங்க வாங்கடி. ஏ அரக்கரி, ட்ரவுசர் எல்லாரும் இங்க வாங்கடா. பாக்குறதுக்கு குட்டி பிசாசு மாதிரி இருந்தாலும் நம்ம வேலைய இவளே சுலபமாக்கிறா. எல்லா பசங்களையும் இவளே கூப்பிட்டுறா. தாவுடா தாவுங்க மாதிரி கூவுடி கூவு. பசங்களா பஞ்சு மிட்டாய் வாங்கலையா? பஞ்சு மிட்டாய். ஏண்டி கடையில எவ்வளவு மாடலா பண்டை இருக்கு. ஏண்டி இந்த பஞ்சு மிட்டாய் மேல பைத்தியமா இருக்க? நான் பாக்குறதுக்கு பஞ்சு மிட்டாய் மாதிரி பளிச்சுன்னு இருக்கல, அதான் எனக்கு பஞ்சு மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். அடியே இந்த பொம்பளை ஃப்ராடடி. என்ன சத்யா, என்ன பத்தி ஏதோ முணுமுணுக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து ஆண்டி, நீங்க பெரிய நல்லவங்க வல்லவங்க நாளும் தெரிஞ்சவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நம்ம தான் ஊரை ஏமாத்துறோன்னு பார்த்தா இவ நம்மளே ஏமாத்துவ போல தெரியுதே. ஏண்டி சோனி எருமை வந்து தொலைடி. அப்புறம் உனக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கலன்னு ஏன் உசுர் எடுப்ப? அக்காக்கா, அம்மா தான் 20 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, ஆளுக்கு 10 ரூபாய். எனக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கிக்கிறேன்க்கா. சரி சரி, உனக்கு தான் பஞ்சு மிட்டாய் பிடிக்கும், வாங்கி தொலை. நான் பாப்கார்ன் இருக்குன்னு ஆசையா வந்தா இந்த லூஸ் ஆண்டி பஞ்சு மிட்டாய் வெட்டு தான் வித்துக்கிட்டு இருக்கு. என்ன இவ பொசுக்கு நம்மள லூசுன்னு சொல்லிவிட்டா? ஆமா ஆண்டி, எதுக்கு நீங்க பஞ்சு மிட்டாய் மட்டும் இன்னைக்கு விக்கிறீங்க? பாப்கார்ன் சேர்த்து விக்கலாம்ல. கமெண்ட் பாக்ஸ்ல பஞ்சு மிட்டாய் விற்க சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொன்னாங்க. இப்பதான் அந்த கமெண்ட்டை பார்த்தேன், அதான் இன்னைக்கு பஞ்சு மிட்டாய் விற்கிறேன். கமெண்ட்டை ஒழுங்கா படிக்கிறது கிடையாது, வியாபாரத்தை ஒழுங்கா பண்றது கிடையாது. ஏதோ பண்ணி தொலைங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நம்மள கழுவி ஊத்துறாங்கன்னு பார்த்தா நம்ம கார்ட்டூன் இமேஜும் நம்மள சேர்ந்து கழுவி ஊத்திட்டு இருக்கு. ஆண்டி ஆண்டி, லூசு ஆண்டி, பஞ்சு மிட்டாய் விக்கிறீங்களா? வாடா வாடா அரக்கரண்டி வாடா, பஞ்சு மிட்டாய வாங்கி கோடா. தாங்க தாங்க, ஓசில தாங்க, நான் 10 நான் வாங்கிக்கிறேன். போடா போடா, கடன் தர மாட்டேன், ஒன்னு கூட ஓசியில தர மாட்டேன்டா. என்ன இந்த ஆண்டி ஒரு பஞ்சு மிட்டாய் கூட ஓசில தரலனா, இன்னைக்கு நாம இவங்க எல்லாத்தையும் பஞ்சு மிட்டாய் வாங்காம ஆட்டைய கலச்சி விட்டுருவோம். வந்துட்டான் ஓசியில புடிங்கிட்டு போறதுக்கு. டேய் மச்சான், இங்க வாடா. டேய் ட்ரவுசர் ஒண்ணதான்டா. ஆளையும் மண்டையும் பாரு, பேர பாரு. இவனுக்கு ட்ரவுசர் போடாத பயலுக்கு ட்ரவுசர்னு பேரு. என்ன ஆண்டி இப்படி சொல்லிட்டீங்க? சீக்கு வந்தவனுக்கு ஆரோக்கியசாமின்னு பேர் வைக்கிறது இல்லையா? கண்டங்கரேன்னு இருக்கிறவங்களுக்கு வெள்ளத்தாயின்னு பேர் வைக்கிறது இல்லையா? அது சரி, நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கத்தான் செய்யுது. சரிடா, நீ ட்ரவுசரே போடாத, உன் பேரு ட்ரவுசர்னே இருக்கட்டும். டேய் நீங்களும் பஞ்சு மிட்டாய் வாங்க போறீங்களாடா? டேய் மச்சான், இந்த ஆண்டி ஓசில ஒண்ணுமே தர மாட்டேக்கி. எப்படியாவது இந்த பொட்ட பிள்ளையிலயும் பஞ்சு மிட்டாய் வாங்காம பத்தி விட்டுருவோம்டா. சிச்சி, பஞ்சு மிட்டாய் சாப்பிட கூடாதுன்னு தடை பண்ணிருக்காங்க, உங்களுக்கு தெரியாதா? அதுல நிறைய கெமிக்கல் சேர்க்கறாங்களாம். சத்யா சத்யா இங்க வாடி. அடியே லில்லி, நீ இங்க வாடி. நீ வேணா பஞ்சு மிட்டாய் வாங்கிக்கடி. நான் பாப்கார்ன் வந்தாதான் வாங்குவேன். இன்னைக்கு என் 10 ரூபாயை நான் உண்டியில போட போறேன். ஆனா எனக்கும் பஞ்சு மிட்டாய் திங்கன் போல இருக்குதேடி. ஆமாண்டி சோனி, நாம எல்லாரும் இன்னைக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கிக்கலாம். அந்த அரக்கரண்டியும் அந்த ட்ரவுசர் பையில சொல்றாங்க பஞ்சு மிட்டாயில ஏதோ கெமிக்கல் கலந்துருக்காங்களாண்டி. அதுல அப்படி அந்த கெமிக்கல் நம்ம சாப்பிட்டோன்னே புள்ள பிடிச்சிட்டு போயிருவாங்களாண்டி. டே அரக்கரண்டி, என்னடா செஞ்சு தொலைஞ்ச? அவளுக்கு என்ன பார்த்தா பிள்ளை பிடிக்க வந்தவ மாதிரி பாக்குறாளுங்க. ஆண்டி, நாங்க அப்படிதான் சொல்லி வச்சிருக்கோம். எங்க 2 பேத்துக்கு ஓசில பஞ்சு மிட்டாய் கொடுத்தீங்கன்னா அவங்களையும் காசு கொடுத்து வாங்க வச்சிருவோம். இல்ல ஏதாவது சொல்லி ஆட்டையை கழிச்சு கடையை காலி பண்ணிப்புறம் பாத்துக்கங்க. டேய் இப்படி பண்ணா எப்படிடா? முதல் போட்டு கடை வச்ச எனக்கு ஏதாவது லாபம் வேண்டாமாடா? கேட்டுக்கடா, முதல் போட்டு கடை வச்சாங்களாம். அடடே, என்னம்போ 50,000 60,000 முதல் போட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அந்த மூத்திர சந்தில நின்ன நம்ம மூக்கை வண்டி தானே இது. அவன் ஊருக்கு போயிட்டு வந்தோன்னே நீங்க இன்னைக்கு ஆட்டையை போட்டுட்டு வந்து எங்க கிட்ட சீனை போடுறீங்களா? அப்படி சொல்றா மச்சான், இவங்கள பத்தி நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. எப்பப்பா பொட்ட பிள்ளையில ஏமாத்தி பொழப்பு நடத்தி போடலாம். இந்த அரக்கரண்டியையும் ட்ரவுசரையும் நம்பி ஒரு தொழில் பண்ண முடியாது. பேசாம ஆளுக்கு 5 ரூபா தானே கொடுத்துட்டா போச்சு.
இந்த பிள்ளைங்கிட்ட அதுக்கு பதிலாக பஞ்சு மிட்டாய் 10 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டா நமக்கு லாபம் தான். என்ன டீல் ஓகேவா? டே இந்த டீல் நமக்குள்ளே இருக்கட்டும் தான். அந்த பொட்ட பிள்ளைகிட்ட சொல்லிடாதீங்கடா. உங்க காசையும் சேர்த்து நான் அவளுகிட்ட வசூல் பண்ணிடுறேன். எப்படியாவது இந்த மேட்டரை சொல்லிடாதீங்கடா. பஞ்சு மிட்டாய் வாங்க சொல்லுங்கடா. அப்ப நாமெல்லாம் இப்ப பஞ்சு மிட்டாய் வாங்க வேணாமா? அடியே பிள்ளைங்களா, பஞ்சு மிட்டாய் வாங்கடி, செம்ம டேஸ்டா இருக்கும். இப்பதானடா ஏதோ கலந்துருக்குன்னு சொன்னியா? அது ஒண்ணு நம்ம ஊர்ல இல்லங்க டீ, அதெல்லாம் ஏதோ வெளிநாட்டுலயா. அவங்களே சொல்லியிருக்காங்க, நம்ம இந்திய நாட்டு பஞ்சு மிட்டாய் தான் உலகத்திலேயே சிறந்த பஞ்சு மிட்டாயண்டி. பஞ்சு மிட்டாய் திங்கிறவங்களுக்கு பல்லு சுத்தமாதான். அது மட்டும் இல்லாம பஞ்சு மிட்டாய் சாப்பிடுறவங்களுக்கு நல்ல படிப்பு வேற வருமாம் டி. என்னடா சொல்ற? பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டா நல்ல படிப்பு வருமா? ஆமா ஆமா அப்படித்தான். வேணா பாரு, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க பிள்ளைங்க எல்லாம் கண்டிப்பா பஞ்சு மிட்டாய் சாப்பிடுவாங்கடி. ஆண்டி, எனக்கு 5 ரூபாய்க்கு பஞ்சு மிட்டாய் கொடுங்க. இந்த பூமாரி, இது 5 ரூபாய் கிடையாது. என்கிட்ட இருக்க எல்லா பஞ்சு மிட்டாயும் இந்த மாதிரி டபுள் கலர் பஞ்சு மிட்டாய் தான். அதனால இது 10 ரூபாமா. அதோ பாருங்க, பூமாரி கூட பஞ்சு மிட்டாய் வாங்கிக்கிட்டு இருக்கா பாருங்க. அதனால நீங்களும் பஞ்சு மிட்டாய் வாங்கி டெய்லி சாப்பிடுங்க. ஆமாண்டி, பூமாரி பஞ்சு மிட்டாய் தான் வாங்குறா. சத்யாக்கா எங்க கிளாஸ்ல பூமாரி தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். இப்ப பஞ்சு மிட்டாய் சாப்பிடுறதுனால தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான்னு நினைக்கிறேன். இப்ப தெரியுதா? ஓடுங்க எல்லாரும் பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுங்க. சரி ஆண்டி, நான் 10 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறேன். பஞ்சு மிட்டாய் விற்க வந்தேன், பஞ்சு மிட்டாய் வாங்கிக்கோங்க. ஓகே ஆண்டி, நான் எனக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் கொடுங்க. ஆமா ஆண்டி, எனக்கு ஒரு பஞ்சு மிட்டாய். ஆண்டி, எனக்கு ஒரு பஞ்சு மிட்டாய். பரவாயில்லையே பசங்களா, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாரும் பஞ்சு மிட்டாய் வாங்கி வச்சிட்டீங்களே. அரக்கரணினா சும்மாவா? ட்ரவுசர்னா எம்மாவா? ஆண்டி, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்கன்னு சொல்லுங்க, அப்பதான் வாங்கிப்பாங்க. பசங்களா, என் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நான் சின்ன வயசாக இருக்கும்போது வெத்தலை சாப்பிட்டா படிப்பு வராதுன்னு சொல்லுவாங்க. தயிரில் சீனிஸ் கலந்து சாப்பிட்டா எக்ஸாமில் எல்லாம் ஞாபகம் வரும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில நேம் மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஷாய்னா, மணி, கௌரி, கூரியா, ஆதிலா, இப்ராஹிம், சபிதா, சஷிதா, பொன்மலர், தவின்குட்டி, ராசுகுட்டி, பொன்னரசி, செல்வம் தமிழ்ச்செல்வம், மகிஷாலினி, மதுரை. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல்ல தொடர்ந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல உங்க நேம் வரலனா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, அதுல உங்க பேர் கண்டிப்பா வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்றதோட மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சேர்த்து கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான வீடியோவை என்னால என்ன மாதிரி போட முடியுமோ அந்த அளவுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பஞ்சு மிட்டாய் வீடியோ கூட நம்மளோட சப்ஸ்கிரைபர் 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. நாமளும் போடலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால 2 நாள் போட முடியல. இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் இருந்துச்சு, அதான் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த லிஸ்ட்ல இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் இருக்கு. நீங்க என்ன வீடியோ வேணும்னு கேட்டீங்கன்னா அதையும் மறக்காம நாங்க அப்லோட் பண்ண ட்ரை பண்றோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.